உமக்கு முன் முடங்கிடுமே. எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று, எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்திடுமே. உம்மை ஆராதித்திடுமே. அறிக்கை செய்திடுமே. உம்மை ஆராதித்திடுமே. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் ஒருவரே பரிசுத்தரே. பாத்திரரே பாத்திரரே எல்லா மகிமைக்கு பாத்திரரே. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் ஒருவரே பரிசுத்தரே. பாத்திரரே பாத்திரரே எல்லா மகிமைக்கு பாத்திரரே. உம் நாமம் உயர்த்திடுவோம். உம்மையே ஆராதிப்போம். உம் நாமம் உயர்த்திடுவோம். உம்மையே ஆராதிப்போம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவரே, பிதாவே, குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று எங்களை ஏற்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, அதற்கு பாத்திரராய் எங்களை தேவனே வைத்திருக்கிறீர். உம்முடைய துதியை நாங்கள் சொல்வதற்கு முன்பாக எங்களை நாங்கள் சோதித்தறிந்து, ஆண்டவரே, இந்த வேளையிலே சோதித்தறிந்து தேவனே உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, செய்தியை கேட்டுட்டு ஆண்டவரே அப்பா வசனத்தை கேட்டுவிட்டு போகிறவர்களாய் அல்ல, வசனத்தின் பிரகாரமாய் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கட்டளையிடுகிறபடினாலே எங்களுக்குள்ளே ஒரு மாற்றங்களை கர்த்தர் நீர் உண்டு பண்ணியிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்குள்ளே உள்ளாவுகிற தேவனாகிய கர்த்தர் எங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறோம். அப்பா தேவனே, இந்த வேளையிலே அர்ப்பணிக்கிறோம். ஆவி ஆத்ம தேகம் யாவையும் அர்ப்பணித்து வேதம் சொல்லுகிறது, அருமையான பவுலடிகளார் சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு வார்த்தையே. நாம் கூடியிருக்கிற இடம் அசெம்பிளி சர்ச், ஆனால் ஆலயம் என்பது நீங்களும் நானும் தான். ஆலயம் என்பது நீங்களும் நானும் தான். அர்ப்பணிக்கிறது சாதாரணமாக அர்ப்பணிக்காதீங்க. இந்த ஆலயத்திற்குள்ளே என்னெல்லாம் புறப்படுகிறது, இந்த ஆலயத்திலிருந்து என்னெல்லாம் புறப்படுகிறது. எஸ், வாய்க்குள்ளே போகிறது எதுவுமே என்ன செய்யாது, தீட்டுப்படுத்தாது. ஆனால் வாய்க்குள்ளே இருந்து இருதயத்திலிருந்து புறப்பட்டு வாய் வெளியே வருகிறதே, ஆண்டவரே, தூஷணமான வார்த்தையை கர்த்தர் மன்னிப்பீராக. தூஷணமான வார்த்தையை கர்த்தர் மன்னிப்பீராக. பொறாமையின் எண்ணம் கொண்டு பேசுகிற வார்த்தையை கர்த்தர் மன்னிப்பீராக. கோபத்தோடு கூட மற்றவர்களை ஆண்டவரே அப்பா, glory to Jesus, பேசின வார்த்தைகளை கர்த்தர் மன்னிப்பீராக. தேவனே, கர்த்தர் ஆண்டவரே உள்ளே வைத்து ஆண்டவரே அப்பா நயமாய் பேசின வார்த்தைகளை கர்த்தர் மன்னிப்பீராக. ஒவ்வொரு அவயங்களையும் கர்த்தர் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம். அன்றியும் பரலோக ராஜ்யம், ஆண்டவரே, புரதேசத்துக்கு பிரயாணம் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசனமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஏன் என்று சொன்னால், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடினாலே விழித்திருங்கள் என்று
மத்தேயு 25:13 இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆகையாலே பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணம் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து, இயேசு நம்மை அழைத்து தன் ஆஸ்திகளை, அதாவது அவருடைய ஊழியத்தை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்து போல இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஊமையை கர்த்தர் சொல்லுகிறாரே. ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 3, ஒருவனுக்கு 2, மேபி ஒருவனுக்கு 1 தாலந்துகளை கர்த்தர் கொடுத்து போயிருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் கணக்கு கேட்பார். என் ஊழியத்தை உன்னிடத்திலே கொடுத்து போயிருக்கிறோம், ஒவ்வொருவரும் செய்கிற எல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் கணக்கு கேட்பார். சபைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரையும் கணக்கு. எத்தனை பேருக்கு நீ சுவிசேஷம் சொன்னாய், எத்தனை பேருக்கு நீ ஆதாயப்படுத்தினாய். நான் வரும்பொழுது அந்த கணக்கை நான் உன்னிடத்திலே கேட்கும் பொழுது நீங்கள் வாய்களை திறந்து சொல்ல வேண்டும். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என்னுடைய வாழ்க்கை கிரியை மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாய் அமைந்து, தேவனே அந்த என்னுடைய சாட்சியின் மூலமாய் யூதருடைய தொங்கலை பிடித்து கொண்டு 10 பேர் ஆண்டவரின் இடத்தில் வருவார்கள் சொன்னாங்களே, எப்படி வருவார்கள்? ஓ, என்னுடைய வாழ்க்கையை வைத்து 10 பேர் ஆண்டவரே தொங்கலை பிடித்து கொண்டு வரணும். சொல்லுங்க ஆண்டவரே, அது மாதிரி ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அமைத்து கொடுங்க. அது மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே தேவனே நீர் மகிமைப்படும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களிலே கொடுக்கிறோம். துதி வேளையிலே கர்த்தர் அசைவாடுவீராக, வார்த்தையின் வேளையிலே நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய ஆராதனை காரணமாக நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் என்று சொல்லி நல்ல உற்சாகமாய் glory to Jesus, praise praise, நல்ல கரங்களை தட்டி praise, thank you Lord Jesus, Jesus அர்ப்பணித்து பாடுவோம். praise. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம்.
கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்? உடன்படிக்கை ரகசியம் என்ன தெரியுமா? அவருடைய புத்திர ஸ்வீகாரம். கர்த்தர் சும்மா போறவங்க கிட்ட எல்லாம் உடன்படிக்கை பண்ண மாட்டார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தை தான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆமென். அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோமா என்று சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு சாட்சி சொல்லணும். எஸ், இவர்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை என்ன செஞ்சிருக்கிறாங்க? இவர்கள் பெற்றிருக்கிறார். இவர் என்னுடைய பிள்ளை என்று அவர் யார் சொல்லணும்? அவர் சொல்லணும். அப்ப அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொன்னா அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். என் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தாவே 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 என்று கூப்பிட நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன், உங்களை நான் அறியேன். புரியுதுங்களா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. முதல்ல உடன்படிக்கை பண்ணணும்னா நீங்க புத்திரர் ஆகணும். புத்திரர் ஆகணும்னா அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கணும்னா யூ ஹாவ் டு ஒபே த ஃபாதர். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. எஸ், தேங்க் யூ லார்ட். பிரைஸ். கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி. எஸ். பாபா தாகா லாரா தாகா. எஸ். 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 கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை
மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த தகப்பனாவது, எந்த தந்தையாவது தன் பிள்ளை வெட்கப்பட்டு போன நினைப்பாங்க? புரிஞ்சுங்க, நமக்கு ஞானம் அதிகமா வேணும். எந்த தகப்பனாவது தன் பிள்ளை, என் பிள்ளை வெட்கப்பட்டணும் அப்படின்னு யாரும் நினைப்பாங்களா? எந்த சூழ்நிலை அவன் அயோக்கியனா இருந்தாலும் கூட தன்னுடைய தகப்பை எப்படி நினைப்பான்? அதுதான் இது அழகாய் சொன்னாரு. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரமபிதா நல்லவராகிய நான், நீங்க யோசிச்சு பாருங்கப்பா, தேவனை தந்தையாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். என் தகப்பன் என்னை கைவிட மாட்டாருன்னு நினைச்சீங்கன்னா
மாம்சத்திற்குரிய தகப்பன் கைவிட்டு போவான். ஆனா என் இயேசு ஒரு பொழுதும் உங்களை என்ன செய்ய மாட்டாரு, வெட்கப்படுத்த மாட்டார்ப்பா. புழுதிலிருந்து எடுத்தாரு, குப்பையிலிருந்து எடுத்தார். நினைத்து 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 உட்கார்ந்து அழு. எப்பெல்லாம் நம்மளுக்கு கிரீடம் வைக்கப்பட்டிருக்குதோ, நேத்து அவர் சொன்னாரு, ஊழியக்காரனுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குதா? எனக்கு சில வேலையில எப்படி தெரியுமா தோணுது, அது முள் கிரீடமா இருக்குது. ஊழியக்காரனுக்கு இருக்கிற காரியம் என்ன தெரியுமா, அது முள் கிரீடமா இருக்குது. அது என்னை அப்பப்போ என்ன செய்யுது, கிரீடம் தான். ஆனால் அது குத்தும் பொழுது, தலையில குத்தும் பொழுது, ஆண்டவரே கதற வேண்டிய காரியங்களா இருக்கிறது. எஸ், என் தகப்பன் என்னை ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போக விட வேண்டார். நான் நம்பத்தக்கவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். பாடுவோமா? நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட அவர் மனிதன் அல்ல, மனம் மாறிட அவர் மனுப்புத்திரனும் அல்ல. எஸ், நல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் எஸ். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மறு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மன புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவர் யாருமில்லை, நீ செய்வதை தடுப்பவர் யாருமில்லை. எல்ஷடாய் தேவமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேன். என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமை மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தம் நான் முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சித்தம் நான் முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல்ஷடாய் தேவமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல்ஷடாய் தேவமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் ஒழுக்கச் செய்தீர். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் எந்திரமாய் அறுக்கச் செய்தீர். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல்ஷடாய் தேவமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல்ஷடாய் தேவமே, சர்வ வல்லமையுள்ளவரே,
காக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவர் யாருமில்லை, நீ செய்வதை தடுப்பவர் யாருமில்லை. தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை காத்திடும் அக்கரம் நான் கண்டேன். என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேன். எல்லாம் இசைக்கு சித்தம் உடைந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல்லாம் இசைக்கு சித்தம் உடைந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கெம்பீரமாய் அறுக்கச் செய்தீர். Yes, அற்பமான என் ஆரம்பத்தை ஆரம்பமாக இருக்கலாம், சம்பூரணமாய் முடிவு மாற்றினீர். டிஃபரெண்டா இருக்கும். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கெம்பீரமாய் அறுக்கச் செய்தீர். என் குறைவெல்லாம் எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். நன்றி, நன்றி. எந்தன் குறைவெல்லாம் நன்றி. நிறைவாக்கி எங்களை வறட்சியை போஷித்து செழிப்பாக்கி காப்பாற்றுபவரே. வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, சென்னை பெருகச் செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாம், முழங்கால் படியிடலாம். டிபெண்டிங் upon the space, உங்களுடைய இடத்தை குறித்து பார்த்து நீங்க முடியாதவர்கள் அமர்ந்திருந்தபடியே தேவனை தொழுது கொள்ளலாம். இருதயத்தை மாத்த அவருக்கு கொடுக்க போகிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு வெறுமையானதல்ல. அங்க ஒரே ஒரு காரியம் நமக்குள்ளே மைண்ட்ல ஊடுருவி இருக்கணுமா? என்ன தெரியுமா? ஃபெய்த், விசுவாசம். எனக்கு என் தேவன் சொன்னதை செய்வார். தேவன் எனக்கு சொன்னதை செய்வார். அந்த விசுவாசம். டோன்ட் திங்க் அபவுட் ஏஜை பற்றி வயசை பற்றி எதுவும் என்ன பண்ணாதீங்க.
பார்க்காதீங்க, வயசை பற்றி பார்க்காதீங்க. பிகாஸ் வயசு தேவனுக்கு ஒரு பொருட்டு அல்ல. வயசு தேவனுக்கு ஒரு பொருட்டு அல்ல. ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 99 வயசு, ஆல்மோஸ்ட் 100 வயசு ஆக போகுது. எல்ஷடாய் என்ற நாமம் எப்பொழுது வெளிப்பட்டது? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அது வெளிப்பட போகிறது. உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் எல்ஷடாய் என்ற நாமம் செயல்பட துவங்கும் காலமாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே லைஃப்பில் ஆபிரகாமுக்கு, ஆண்டவரே எந்த லைஃப்பில் எப்பொழுது வயது பொருட்டல்ல, வயது பொருட்டல்ல, கர்த்தர் துவங்கினார் என்று சொன்னா கர்த்தருடைய ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கர்த்தருடைய ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆபிரகாமுக்கு 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. பட் ஆஃப்டர் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஒரு நாமம் வெளிப்படுகிறது. அந்த நாமம் தான் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய். அந்த எல் ஷடாய் என்ற நாமம் ஒவ்வொருக்கும் செயல்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். அன்னாளுக்கு நடந்ததில்லை. அன்னாள் யார்கிட்டயும் சொல்லல, மனக்லேசத்தை எங்க இது பண்ணாரு? தேவ சமூகத்தில் மனக்லேசத்தை என்ன பண்ணாங்க? எஸ். எத்தனை பேர் இப்போ ஆண்டவரே உங்களுடைய நிறைவேறாத காரியம் என்று இருக்கிறது இல்லை, கர்த்தர் உங்களை குறித்ததான பிளான் திட்டங்கள்ல ஸ்தோத்திரம், அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை மாத்திரம் நாம் என்ன செய்யணும்? நினைக்க வேண்டும். யார்கிட்டயுமே சொல்லல. மனக்லேசத்தை எங்க ஊட்டினாள்? ஏலி கூட தெரியல. ஒருவேளை ஊழியக்காரனுக்கு தெரியாது உங்களுடைய மனக்லேசம். ஊழியக்காரருக்கு மனக்லேசம் தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு என்ன தெரியும்? மனக்லேசம் என்னன்றது தெரியும். ஆண்டவர் அன்னாளுடைய வாழ்க்கையில அந்த எல்ஷடாய் என்ற நாமம் செயல்பட தொடங்குகிறது. செயல்பட தொடங்கின பிறகுதான் கர்த்தர் அவருடைய கொம்பை உயர்த்தினார். என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அவர் சொன்னா என் கொம்பு உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லல. நல்லா பார்க்கணும். என் கொம்பு உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லல. அது மாம்சமாயிடும், அது மாம்சமாயிடும். என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவரே, அதனால தான் அவர் சொன்னா என்னை புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து என்னை அவர் உயர்த்துக்கிறவர். இன்னைக்கு குப்பையில பார்க்கிற ஒவ்வொருத்தரும் உதவாதவர்கள் என்று நீங்க சொன்னீங்கன்னா அந்த உதவாதவர்களை கர்த்தர் எடுப்பார், எடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார். Thank you Jesus, thank you Holy Spirit, thank you. ஏன் என்று சொன்னா அவருக்கு நிகர் யாருமே இல்லை. இந்த உலகத்தில் நீங்க பார்க்க முடியாது. அவருக்கு நிகரே யாருமே இல்லை. இரக்கம் நமக்கு வந்ததுனால தான். இரக்கம் உள்ளவன் இரக்கம் பெறுவான். mercy. Thank you Jesus. நிகரே இல்லா தேவனை ஆராதிப்போமா? Jesus, thank you Lord. Glory, praise Jesus, praise Jesus. Thank you Lord. Jesus, thank you Lord. இரக்கம் செய்யும் தகப்பனின் இரக்கத்தில் ஐஸ்வர்யமே, நிகரே இல்லா தேவனே, இணை இல்லாத இனிமையுமே. இரக்கம் செய்யும் தகப்பனின் இரக்கத்தில் ஐஸ்வர்யனே, ஆயுள் முழுவதும்
புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவை எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. எஸ், குறைகள் எல்லா இடத்துலயும் இருக்கும். குறைகள் எல்லா மனிதனிடத்திலும் இருக்கும். சபையில கூட குறை இருக்கலாம். ஆனா only one thing, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவான ஆவியானவர் வரும் பொழுது நம் மத்தியில எல்லாவற்றையும் மாற்ற வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில இருக்கிற குறைகளை கர்த்தர் ஒரு விசையாய் கூட கர்த்தர் மாற்றுவீராக. வாக்கு கடங்காத பெரும் மூச்சுகளுடன் நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவர், நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர், அந்த குறைகளை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய அந்த மகிமையானவர் நம்முடைய ஆவியானவர். பாடுவோம். குறைகளை போக்கிடும் நிறைவும் நீரின் ஜீவ அப்பமும் நீர். சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர். குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர். ஜீவ அப்பமும் நீர். சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவை எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவை எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. Glory to Jesus. Glory to Father. வான சேனைகள், தூதர் கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வல்ல தேவனை துதிக்கிற நேரமாய் மாறட்டும். எஸ், 24 மூப்பர்கள் வணக்கமாய் விழுந்து ஓயாமல் தேவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறதை போல இந்த நாளிலும் கூட தேவனே, உம்மை இந்த சபை, இந்த கூடியிருக்கிற இந்த இடத்திலிருந்து உமக்கு மகிமை உண்டாக ஒரு மன ஆவியோடு கூட, ஒரு மனதோடு கூட உம்மை புகழ கர்த்தர் இந்த கிருபையை எங்களுக்கு அளித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரண கூறினை உடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தில் திறவு கோரினை உடையவரே. மரண கூறினை உடித்து எழும்பி
கனம் பண்ணுகிறவனை என்னை கனம் பண்ணுகிறவனை நான் எஸ் இந்த நேரத்தில் தேவனை நீங்க கனம் பண்ணியிருக்கிறீங்கள? ஆவி ஆத்ம சரீரத்தில் தேவனை உயர்த்திருக்கிறோம்ல. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, glory to Father, glory to Jesus. தேவனை உயர்த்துகிற ஸ்தானம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் எஸ், எந்த நேரத்திலும் நீங்கள் செலுத்துகிற இந்த பலி, நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிற இந்த நேரம் எல்லாம் தேவன் ஆசீர்வாதமாக்கி கொடுக்கிற நேரமாக இருக்கிறது. ஜீசஸ், எஸ், glory to God. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் தேவனே, glory to Father, செய்திக்காய் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசுவீராக. விருத்த சேதனமுள்ள ஒரு செவியை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து கேட்கிற அந்த காரியங்கள் எல்லாம் தேவனே கேட்டு விட்டு போவதா மட்டுமல்ல, எங்களுடைய லைஃப்பில் அதை அபியாசப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒரு புதிய சுகத்தை கர்த்தர் இந்த நாளிலே கட்டளையிடுவாராக. புதிய சுகத்தை கட்டளையிடுவாராக. இயேசுவின் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிமித்தமாய் கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.